गं गणपतये नमः। सर्वशक्ति जय दुर्गा, रक्ष रक्ष जगन्माता।
ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். உமையவள் திருவருள் சேரும். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. 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 படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி. படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி. அவயவென்ற உடன் சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. அவயவென்ற உடன் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தருளம்பிகை பைரவி. ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தருளம்பிகை பைரவி. சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி. சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி. திருவருள் தருவாய் தேவி. திருவருள் தருவாய் தேவி. रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. भाग्यं धनलक्ष्मी वारुममा. लक्ष्मी वारुममा. भाग्यं धनलक्ष्मी वारुममा. முன்னோர்கள் செய்த பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. முன்னோர்கள் செய்த பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. भाग्यं धनलक्ष्मी वारुममा. एन्नन्नये सौभाग्यं धनलक्ष्मी वारुममा. भाग्यं धनलक्ष्मी वारुममा. एन्नन्नये सौभाग्यं धनलक्ष्मी वारुममा. வித்தில கொழுசுகள் கட்டியம்படிக்க உத்தமி வருகையில் மெட்டிகள் ஒடிக்க. 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 நித்திய சுமங்கலி பூஜை நடைக மற்றொரு தைரினை வெண்ணையை சொலிக்க. திருமங்கலி பூஜை நடக்க மற்றொரு தைரினை வெண்ணையை சொலிக்க. பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. முன்னோர்கள் செய்த பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. முன்னோர்கள் செய்த பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. கனக விருட்ச மதன மனை கருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. கனக விருட்ச மதன மனை கருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. கனக விருட்ச மதன மனை கருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. கனக விருட்ச மதன மனை கருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக. தினகர கோடி முன்னேனியில் ஒருக ஜனகராஜ திரு கண்மணி வருக. தினகர கோடி முன்மேனியில் ஒருக ஜனகராஜ திரு கண்மணி வருக. பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா. முன்னோர்கள் செய்த பாக்யம் தனலக்ஷ்மி வாருமமா.
பாக்கியம் தாலக்ஷ்மி வாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தாலக்ஷ்மி வாருமம்மா பாக்கியம் தாலக்ஷ்மி வாருமம்மா என்னன்னையே சௌபாகியம் தாலக்ஷ்மி வாருமம்மா பாக்கியம் தாலக்ஷ்மி வாருமம்மா என்னன்னையே சௌபாகியம் தாலக்ஷ்மி வாருமம்மா மங்களகரசி வளவ கொண்டாவை மங்களகரசி வளவ கொண்டாவை வரிவளை கை மடமானி வரிவளை கை மடமானி மங்கையகரசி வளவ கொண்டாவை மங்கையகரசி வளவ கொண்டாவை வரிவளை கை மடமானி வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பணி செய்து நாள்தோறும் வரவ பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல்லோரோவன் போதநாயகனாய் பொங்கலல்லோருவன் போதநாயகனாய் வேதமும் பொருள்களும் அருளி வேதமும் பொருள்களும் அருளி பொங்கலல்லோருவன் போதநாயகனாய் பொங்கலல்லோருவன் போதநாயகனாய் வேதமும் பொருள்களும் அருளி வேதமும் பொருள்களும் அருளி கங்கைய கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த கங்கைய கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த ஆழவளாவதும் இதுவே ஆழவளாவதும் இதுவே அங்கைய கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த அங்கைய கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த ஆழவளாவதும் இதுவே ஆழவளாவதும் இதுவே ஆழவளாவதும் இதுவே जगदम्बा श्रीदेवी जगदम्बा श्रीदेवी अम्बा श्रीदेवी अम्बा श्रीदेवी जगदम्बा श्रीदेवी जगदम्बा श्रीदेवी अम्बा महालक्ष्मी अम्बा महालक्ष्मी जगदम्बा ग्रहलक्ष्मी
जगदम्बा गृहलक्ष्मी अलंकार सौंदर्य श्री चक्रवासिनी अलंकार सौंदर्य श्री चक्रवासिनी वरबिंबु मावल्ली वरलक्ष्मी देवी वरबिंबु मावल्ली वरलक्ष्मी देवी अम्बा श्रीदेवी जगदम्बा श्रीदेवी अम्बा महालक्ष्मी जगदम्बा गृहलक्ष्मी पंकजलोचनी कुङ्कुमभूषणी पंकजलोचनी कुङ्कुमभूषणी कल्पवृक्ष कामधेनु करुणाहरि देवी कल्पवृक्ष कामधेनु करुणाहरि देवी अम्बा श्रीदेवी जगदम्बा श्रीदेवी अम्बा महालक्ष्मी जगदम्बा गृहलक्ष्मी जगदम्बा गृहलक्ष्मी शारदे वरदे मां शारदे वरदे मां वरदु देवे मां वरदु देवे मां अक्षर रूपिणी ज्ञानदायिनी अक्षर रूपिणी ज्ञानदायिनी ज्ञान रूपिणी गुरु ब्रह्माणी ज्ञान रूपिणी गुरु ब्रह्माणी शारदे वरदे मां शारदे वरदे मां वरदु देवे मां वरदु देवे मां छत्ररूपते शास्त्ररूपते छत्ररूपते शास्त्ररूपते विद्यादायिनी देवीनी विद्यादायिनी देवीनी
वरदु देवे मन्त्ररूपते चन्द्ररूपते मन्त्ररूपते चन्द्ररूपते शङ्करदायिनि चाररूपते शङ्करदायिनि चाररूपते शारदे वरदे शारदे वरदे वरदु देवे वरदु देवे मधुरगीतते मञ्जुभाष्यते मधुरगीतते मञ्जुभाष्यते वीणाधारिणि विधिविलासिते वीणाधारिणि विधिविलासिते शारदे वरदे शारदे वरदे वरदु देवे वरदु देवे எங்கள் இதய ஜோதியாய் எழுந்தருளி வா வா எங்கள் இதய ஜோதியாய் எழுந்தருளி வா வா சங்கடங்கள் அகற்றியே சாந்த மனம் அருளவா சங்கடங்கள் அகற்றியே சாந்த மனம் அருளவா சங்கரியாய் வா வா நாரணியாய் வா வா சங்கரியாய் வா வா நாரணியாய் வா வா சரஸ்வதியாய் வா வா சர்வசக்தி அருளவா சரஸ்வதியாய் வா வா சர்வசக்தி அருளவா ஆத்மபோகம் தந்தவா அருள் துணையாய் வா வா ஆத்மபோகம் தந்தவா அருள் துணையாய் வா வா எங்கள் இதய கோவிலில் எழுந்தருளி வா வா எங்கள் இதய கோவிலில் எழுந்தருளி வா வா எங்கள் அன்னை சாரதையே என்றும் எம்மை காக்கவா எங்கள் அன்னை சாரதையே என்றும் எம்மை காக்கவா என்றும் எம்மை காக்கவா என்றும் எம்மை காக்கவா இடரினும் தளரினும் எனதொரு நோய் தளரினும்
சிவாய நம சிவாய. செல்வம் பெருகவே செல்வம் பெருகிட நாடும் சொல்வோம் நம சிவாய. தேவாரத்தை பாடி வருவோம் நம சிவாய. செல்வம் பெருகிட நாடும் சொல்வோம் நம சிவாய. தேவாரத்தை பாடி வருவோம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவோ. 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 அண்ணாமலையானே அண்ணாமலையானே உண்ணாமுலையானே உண்ணாமுலையானே அண்ணாமலையானே அண்ணாமலையானே உண்ணாமுலையானே உண்ணாமுலையானே. ஹர சிவ சிவ ஓம் நம சிவய. ஹர ஹர சிவ சிவ ஓம் நம சிவய. சிவ சிவ ஹர ஹர ஓம் நம சிவய. சிவ சிவ ஹர ஹர ஓம் நம சிவய. ஹர ஹர சிவ சிவ ஓம் நம சிவய. ஹர ஹர சிவ சிவ ஓம் நம சிவய. சிவ சிவ ஹர ஹர ஓம் நம சிவய. சிவ சிவ ஹர ஹர ஓம் நம சிவய. அண்ணாமலையானே அண்ணாமலையானே உண்ணாமுலையானே உண்ணாமுலையானே அண்ணாமலையானே அண்ணாமலையானே உண்ணாமுலையானே உண்ணாமுலையானே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். जय श्री पराशक्ति महामाई की 10 நிமிடம் தியானம்.
அம்பிகைக்கு 1000 திருநாமங்கள். அந்த நாமங்களை எல்லாம் நம்முடைய சுரூபத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. அதில் சில குறிப்பிட்ட நாமங்கள் நாம் இங்கே பார்க்கலாம். வியக்தா அவ்யக்தா சொரூபிணி. அவ்யக்தம் என்பது தோன்றா நிலை. அவ்வாள் வந்தால் தோன்றா நிலையிலே இருக்கக்கூடியவள் வியக்தமாகின்றாள். வியக்தம் அப்படி என்பது இந்த பிரபஞ்சமாக பறந்து விரிவது. நம்முடைய இந்திரியங்களுக்கு எட்டக்கூடியது வியக்த நிலை. அவ்வியக்தம் என்பது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அம்பாளுடைய உண்மையான சொரூபம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. இந்திரியங்கள் மூலமாக கருணை கூர்ந்து நமக்கு தென்படுபவளாக அவள் இருக்கின்றாள். பிரபஞ்சத்தை எல்லாம் உயிர்களை எல்லாம் தெய்வீகமயமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது திருப்தி அமைகிறது, பந்தத்திலே இருந்து விடுபடுகிறது. அதற்காகத்தான் இந்த சக்தி பூஜையை நாம் கொண்டாடுகிறோம். புரட்டாசி மாதத்திலே அமாவாசைக்கு பிறகு 9 நாட்கள் நவராத்திரி விழாவாக சக்தியை நாம் இந்தியா முழுவதுமே கொண்டாடுகிறோம். அப்பொழுது இந்த பிரபஞ்சமே இந்தியா முழுவதுமே செழிப்பாக இயற்கை வளம் மிகுந்து பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஐதீகமாக கைலாயத்திலே இருந்து அம்பாள் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக கீழே இறங்கி வருவதாக ஒரு ஐதீகம். அதை முன்னிட்டு நாம் நவராத்திரி விழா அம்பாளுக்கு நாம் இப்பொழுது வருடந்தோறும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சூரிய கிரணம் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது அவ்வியக்த நிலையிலே அது இருக்கிறது. ஆனால் அதை ஒரு முப்பட்டை கண்ணாடி வழியாக செலுத்தும் பொழுது 7 நிறங்களாக அது பிரிகிறது. அப்படி வியக்தம் அந்த நிலைக்கு அது வருகிறது. தோன்றா நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது அந்த கண்ணாடி வழியாக வெளிவரும் பொழுது 7 நிறமாக தன்னை வியக்தப்படுத்திக் கொள்கிறது. தோன்றா நிலையிலிருந்து தோன்றுகிற நிலைக்கு அது வருகிறது. அப்படி தோன்றி இருக்கக்கூடியது நாம் கண்ணால், காதால், தேகத்தால் உணரக்கூடிய, பஞ்சேந்திரியங்களால் உணரக்கூடிய பிரபஞ்சமாக மாறி இருப்பதும் அன்னை பராசக்தி தான். அப்படி அம்பாள் வியக்தா அவ்யக்தா சொருபிணி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம். கராங்குழி நாகோத்பன்ன நாராயண தசகிருதி அப்படி என்று ஒரு நாமம். அவருடைய கரங்கள்
அந்த கரங்களில் இருக்கின்ற நகங்கள் மூலம் 10 நகங்கள் மூலம் தச அவதாரத்தை விளக்கி கொண்டிருக்கின்றாள். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்த அவதாரம், இதெல்லாம் 9 அவதாரங்கள் இந்த பாரத பூமியிலே ஆகிவிட்டது. 10வது கலி அவதாரமாக இனி வர இருப்பதாக புராணம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மீன் தான் முதல் அவதாரம். அந்த நீர் இருக்கும் பொழுதுதான் உயிர் தோட்டத்திற்கு வருகிறது. பிறகு ஆமை, அது நீரிலும் இருக்கிறது, நிலத்திலும் இருக்கிறது. பின்பு பன்றி, வராக அவதாரம், அது நிலத்திலே வாழ்ந்தாலும் நீரிலே விருப்பம் கொண்டதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இருப்பது நரசிம்ம, மனித உடம்பு, சிங்க முகம். சாமிஜி அவர்கள் சொல்லும் பொழுது பொதுவாக மனிதர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட நரசிம்ம அவதாரம். ஆனால் பார்க்கும் பொழுது அவன் மானுடனாக அவன் வந்துவிட்டான். ஆனால் உள்ள அளவிலே அவன் மிருக குணம் இன்னும் அவனுக்கு மாறவில்லை, மிருகத்தன்மை இருக்கிறது. அதான் சாமிஜியினுடைய அருள் விருந்திலே ஒன்று, விலங்குக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே இருப்பவன் மனிதன் எனப்படுகிறான். அவன் விலங்குத்தன்மையை ஒதுக்கிவிட்டு தெய்வீகத்திலே திளைத்திருக்க முயல வேண்டும் அப்படின்னு சாமிஜி ஒரு அருள் விருந்து சொல்லுவார்கள். விலங்குக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே இருப்பவன் மனிதன் எனப்படுகிறான். அவன் விலங்குத்தன்மையை ஒதுக்கிவிட்டு தெய்வத்தன்மையிலே திளைத்திருக்க முயல வேண்டும். நம்ம எதுக்கு முயல வேண்டும் அப்படின்னா, அந்த வேண்டாத அந்த விலங்குத்தன்மையை ஒதுக்க முயல வேண்டும். தெய்வீகத்தில் நாம் திளைத்திருக்க முயல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அப்படி இந்த தசாவதாரம் அப்படி என்று பார்க்கும் பொழுது அத்தனை அவதாரமுமே அம்பாளுடைய நகத்திலே அதன் மூலமாக அவள் விளக்கி கொண்டிருக்கின்றாள். இந்த அவதாரங்களிலெல்லாம் சிறந்த அவதாரம் ராமகிருஷ்ணர் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அம்பாளே இந்த உலகத்துக்கு ராமகிருஷ்ணர் அவதாரம் தேவை என்று முடிவு செய்கின்றாள். ராமகிருஷ்ணர் கமார்பூரிலே பிறந்ததற்கு பிற்பாடு ஒரு 10 வருடங்களுக்கு கழித்து இந்த கல்கத்தாவிலே ராணி ராசமணி என்கின்ற ஒரு ஜமீன்தாரிணி தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு காசிக்கு போக வேண்டும் என்று திட்டமிடுகிறாள். அப்பொழுது ரயில் கிடையாது. அப்போது ரயிலெல்லாம் ஆங்கிலேயர்கள் போடவில்லை. காசிக்கு அந்த கங்கையிலே 25 படகுகளை தயார் பண்ணி அங்கே ஒரு பெரும் செல்வத்தை திரட்டி கொண்டு 6 மாதங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் இப்போ ஒரு படகுல
4 மாடுகள். அந்த மாடுகளுக்கு வேண்டிய தீனியெல்லாம் இன்னொரு படகுல எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு பெரிய பிரயாணம் செலவு செய்து காசிக்கு போய் சிவசனை தரிசனம் பண்ணணும்னு அவங்க திட்டம் போட்டுட்டாங்க. போட்டு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு அவங்க காசிக்கு புறப்படணும் கங்கையில். அப்போது அம்பாள் கனவுல தோன்றி, நீ அங்கே போக வேண்டியது இல்லை, இந்த கங்கை கரையிலேயே எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பு, அங்கே நான் வீட்டிலிருந்து உன்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் அம்பாள் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, அவன் ஒரு திட்டம் போட்டான். ராமகிருஷ்ணர் இங்கே வரணும், இங்கே அவர் தவம் பண்ணி என்னுடைய காட்சியை பெறணும், இங்கே இருந்து ஒரு ஆன்மீக புது யுகம் கிளம்ப வேண்டும், சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவள் ஒரு திட்டம் போட்டு விட்டார். அதற்காக ஒரு அவதாரம். அப்புறம் இது அவள் ராணி ராசமணி ஒரு மீனவ பெண் அப்படிங்கும் பொழுது அந்தணர்கள்லாம் வர தயங்குவார்கள். எல்லாரும் அந்த ஆலயத்தை அம்பாளை வழிபடணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத ராமகிருஷ்ணருடைய அண்ணன் ராம்குமார் அவரை தான் இந்த ராணி ராசமணிக்கு வழிகாட்டுறார். நீங்கள் யாருக்காக ஒரு அந்தனருக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நிர்வாகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த ஆலயம் தட்சிணேஸ்வர ஆலயம் எழுப்பப்படுகிறது. அங்கே அம்பாள் பிரதிஷ்டை ஆகிறாள். அந்த ராம்குமாரோடையே ராமகிருஷ்ணர் அங்கே வர்றார். ராம்குமாருக்கு பிறகு அந்த பவதாரணி அப்படிங்கிற அந்த அன்னையினுடைய பூஜையை ராமகிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னுடைய காட்சி எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னு சொன்னால் நான் உன்னுடைய வாளை அறுத்து கொண்டு சாவேன் என்று ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு போகிறார். அப்பொழுதுதான் அம்பாள் அங்கே பிரத்யட்சமாகின்றாள். அப்படியே ஆனந்த சுரூபத்திலேயே அவர் ஆழ்ந்து ஒரு நாள் 2 நாள் அப்படியே அதிலேயே மூழ்கி கிடக்கிறார். இதெல்லாம் அன்னையனுடைய திட்டம். அந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா உபநிஷத்தில் எழுந்திரு விழித்திரு, நல்ல குருவை தேடி போய் ஞானத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுது. உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோதத அப்படின்னு நல்ல குருவை தேடி போய் ஞானத்தை பெறு அப்படின்னு. ஆனால் ராமகிருஷ்ணர் இந்த காலத்துக்கு அது பொருத்தம் அல்ல. குருவை தேடி நீ போக வேண்டாம், உனக்கு உண்மையிலேயே இறைவனை காண வேண்டும், அடைய வேண்டும் அப்படின்னு உனக்கு அருள் தாகம் இருக்குமே ஆனால் உனக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் தானே வருவார்கள். ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ராமகிருஷ்ணன் எங்கேயுமே போக கிடையாது, எந்த சாஸ்திரத்தையும் படிக்க கிடையாது. அவர் சொல்றார், நான் எதையுமே படிக்க மாட்டேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன சாஸ்திரம், அதெல்லாம் நீ புகட்டு. அதே மாதிரி பரமஹம்சருக்கு கூட்டுவதற்கு ஒருவர் பின் ஒருவராக தானே தட்சிணேஸ்வரத்திற்கு குருமார்கள் வந்தார்கள்.
ஜடதாரின்னு ஒருத்தர், அவர் பாலராமர் விக்கிரகம் அதை வச்சு தான் அவர் வாழ்நாள் முழுவதும் சாதனை பண்ணினார். அப்படி அவருடைய முழு மனதையும் அந்த பாலராமனிடையே வச்சதுனால பாலராமனே வந்து அவரோட விளையாடுவார். அவர் கொடுக்குற உணவை ஏற்றுக்கொள்வார். இது மற்றவங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் இந்த சாதனையில் உச்ச நிலையை தொட்டு அப்படியே தேச சஞ்சாரம் போகும் பொழுது அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து தங்குறார். அவருடைய மகிமை யாருக்கும் தெரியல, ஆனால் பரமஹம்சருக்கு மட்டும் தெரியுது. அப்படி அவரோட விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த பாலராமன் நாளடைவில் அவங்க 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஆன்மீக விஷயமா, ஜடதாரியும் ராமகிருஷ்ணரும். அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த பாலராமன் ராமகிருஷ்ணர் மேலே பிரியம் கொண்டு அவரோடையே போயிடுறான். கடைசியில் ஜடதாரி என்னை காட்டிலும் இந்த பாலராமன் வந்து உண்மைதான் நேசிக்கிறான், அதனால் இந்த விக்கிரகத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ராமகிருஷ்ணரை ஒப்படைத்து விட்டு அவருக்கு பாலராமர் ஒரு அருள் கொடுக்கிறார். எங்கும் நிறைந்திருப்பது நான், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாலராமனாகிய நான் உன்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறேன். இனி உனக்கு வந்து விக்கிரக வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நிலையை அந்த ஜடதாரிக்கு இறைவன் அருளுகிறான். அதனால் அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்து வெறுங்கையோடு புறப்பட்டு போகிறார். இதே போல தான் அந்த பிராமணி, பைரவிய பிராமணி அங்கே வந்து தட்சிணேஸ்வரத்தில் போட்டில் வந்து இறங்குறார். ராமகிருஷ்ணரை பார்த்த உடனே நீ இங்கேயா இருக்கிறாய் என்று கேட்குறான். காரணம், அவளுக்கு வந்து ஒரு கட்டளை, இறைவனுடைய கட்டளை, 3 பேருக்கு நீ குருவாக இருந்து அவர்களை சிஷியர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தாந்திரிய சாதனையே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2 சிஷியர்களுக்கு அந்த பைரவி பிராமணி சொல்லி கொடுத்து ஆகிவிட்டது. 3வது ஆள் இந்த கங்கை கரை ஓரமாக இருக்கிறதா அவளுக்கு ஒரு குறிப்பு. அதை நாடி அவள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே நான் வந்து ராமகிருஷ்ணரை தற்செயலாக பார்த்து விட்டு, நீ இங்கேயா இருக்கிறாய், உன்னை அல்லவா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாந்திரிய சாதனை அனைத்தையும் குருவாக இருந்து தானே வந்து ராமகிருஷ்ணருக்கு போட்டுகிற ஒரு காட்சியை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே போல் வந்து தோதாபுரி என்ற ஒரு சன்னியாசி, அவர் அத்வைத ஞானத்தை ராமகிருஷ்ணருக்கு புகட்டினார். துறவரத்தையும் அவருக்கு பண்ணி வச்சு அத்வைத அந்த சாதனையும் புகட்டினார். அந்த ஒரு பெரிய நிலையில் வந்து ராமகிருஷ்ணர் அந்த சமாதி நிலையிலே அவர் இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து அன்னையினுடைய அதில் திட்டம். இந்த ராமகிருஷ்ணர் ஏன் வந்து விவேகானந்தர் ஏன் வந்து ராமகிருஷ்ணரை வந்து அவதார வரிஷ்டாய அப்படின்னு சொல்கிறார் அப்படின் போது அதில் ஒரு குறிப்பு. சாதாரண நம்முடைய மனநிலை,
தெய்வ சம்பத்துடையவர்களுடைய மனநிலை. இதை பார்க்கும் பொழுது ராமகிருஷ்ணரே சொல்றார், 99 நல்ல குணம் ஒரு மனிதனிடம் இருக்கு, ஒரே ஒரு தீய குணம் இருக்கு அப்படின்னா சாதாரண மனிதர்கள் அந்த 99 நல்ல விஷயங்களை விட்டுருவாங்க. அந்த தீய அந்த குணத்தை மட்டும்தான் மனசில் எடுத்துக்குவாங்க, பார்ப்பாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் தெய்வீக சம்பத்து வாய்ந்தவர்கள் ஒரு மனிதரிடம் 99 தீய குணங்கள் இருக்கு, ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அவங்க அந்த தீய விஷயங்களை எல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்கே அதைத்தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அப்படி ராமகிருஷ்ணருக்கு கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு ஒரு நாடக ஆசிரியர் அவர் வந்து சேர்ந்தார். அவர்கிட்ட இல்லாத கெட்ட குணங்களே இல்லை. ஏன்னா அவரை பற்றி அவரே என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சமகா பாதகங்களை செய்தவன் அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, சொன்ன சொல்லு தவற மாட்டார். அதனால் வள்ளலார் சொல்றார், இந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவர் நாடக தொழிலில் இருந்தாலும் அந்த நாடக வாழ்வு வாழவில்லை. அந்த ஒரு நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு சார் அவர் மேல் நிலைக்கு எடுக்கிறார். ஒரு கூட்டம், விவேகானந்த சுவாமி அமெரிக்கா போயிட்டு கல்கத்தாவில் ஒரு பெரிய கூட்டம். அதில் விவேகானந்தருக்கு பக்கத்தில் கிரீஷர் உட்காந்துருக்கார். நீங்கள் வந்து ராமகிருஷ்ணரை பற்றி பேசுங்கன்னு விவேகானந்தர் சொல்கிறார். அப்போ கிரீஷர் சொல்கிறாரு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், கல்கத்தாக்காரங்களுக்கு நான் வந்து சாக்கடையை கூட வந்து விரலை கால் விரல்னால தீண்டலாம், ஆனால் குணத்தில் வந்து என்னை தீண்ட முடியாது, அந்த மாதிரி கீழானவன் நான். இன்னைக்கு வந்து உலகம் மூலம் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர், அவருக்கு பக்கத்தில் நான் சமமாக உட்காந்துருக்கேன். ஆனால் நான் ராமகிருஷ்ணரை பார்க்கலைன்னா இந்நேரம் நான் முடிச்சு மயங்கி அந்த கல்கத்தா சாக்கடையில் விழுந்து கிடப்பேனா. இன்னைக்கு கல்கத்தா சாக்கடையில் வந்து விழுந்து கிடக்கக்கூடிய ஒருத்தன் இன்னைக்கு ஒரு புனிதவானுடைய பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா இது ராமகிருஷ்ணர் செஞ்ச அற்புதம் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்படி கெட்ட குணங்கள் ஒன்று இருந்தால் அதைத்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் தெய்வ சம்பத்து பெற்றவர்கள், அவதாரமாக இருக்கக்கூடிய மூர்த்திகள், ஒரு நல்ல குணம் இருந்தால் போதும், அதை வச்சு மேல்நிலைக்கு அவங்க எடுத்துருவாங்க. அது வந்து ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவளுக்கு இன்னொரு பேர் வந்து சேத்திரஸ்வரூபா. இதம் சரீரம் கவுந்தேய சேத்திர வித்யா விதீயதே அப்படின்னு பகவான் கிருஷ்ணர். இந்த உடம்பு சேத்திரம், சரீரம் சேத்திரம், இந்த சேத்திரமாக இந்த உடம்பு அம்பாளுடைய சொரூபம்னு நாமம் சொல்லுகிறது. சேத்திரஸ்வரூபம், உடல் சொரூபமாக அம்பாள் இருக்கிறாள். காயமே இது பொய்யடா, காத்தெடுத்த வெறும் பையடா அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறாங்க. அதை நம்ம சாமிஜி வந்து அரைகுறை ஞானம்னு சொல்றாங்க. முன்பு இந்த உடம்பினை இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் ஒரு பொருள் கண்டேன்,
உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானும் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் சொன்னார். அதுதான் நிறை ஞானம். இந்த உடம்புக்குள்ள உத்தமன் கோயில் கொண்டுள்ளான். அதனால இந்த உடம்பு ஆலயம். அவருக்கு 3 குருமார்கள், சட்டிசாமி, சாதுசாமி, சத்குரு சாமி. அதில் சத்குரு சாமி சில விஷயங்கள் சாமிக்கு மாணவனாக இருக்கும்போதே சொல்ற. ராமகிருஷ்ணரை படி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். உன்னுடைய உடம்பை ஆலயமாக பாவித்து வா அப்படின்னு சொன்னார். அதை சாமி பிடிச்சாங்க. இது இறைவன் வாழக்கூடிய இடம். அதுதான் நம்முடைய உடம்பு. நம்ம உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான். அதுதான் சேத்திர சுரூபா, உடல் சுரூபமாக அம்பியே இருக்கிறான். அப்பதான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மகிமையானதான் வெளிவரும். இந்த உடம்பை நம்ம இழிவா கருதக்கூடாது. புத்தர் கடுமையான தவம் பண்ணார். ஏன் அப்படின்னா, அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு சில பேர் சொல்கிறாங்க, நம்மளை பந்தப்படுத்துறது இந்த உடம்பு தான். அதனால் இந்த உடம்பை வாட்டி வதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு தீவிரமாக உடம்பை புறக்கணிக்கும் போது புத்தர் உணவு கொடுக்கல. அதனால் அவரால் ஆத்ம சாதனை பண்ண முடியல. உட்காரக்கூடிய வலிவு இல்லாமல் ஒரு மரத்தடியில் அப்படி படுத்து கிடக்கும் பொழுது ஒரு திருமண ஊர்வலம் அந்த பக்கம் அவரை கடந்து போய் கொண்டு இருக்கும்போது அதில் ஒரு பாடல், வீணையே உன்னுடைய நரம்புகளை எல்லாம் தளர்த்தி விட்டால் இனிய இசையை நீ எழுப்ப மாட்டாய். உன்னுடைய நரம்புகளை எல்லாம் அதிகமாக முறுக்கும் பொழுது அது தெரித்துவிடும். அதனால் இன்னிசை அதில் கிளம்பாது. நடுநிலையிலே நரம்புகளை வைத்திருக்கும் பொழுது அந்த வீணையிலிருந்து இனிய நாதம் வெளிவருகிறது அப்படிங்கிறது அந்த திருமண அந்த ஊர்வலத்தில் அது ஒரு பாடல். இது புத்தருடைய காதிலே விழுகிறது. அதை அவர் பிடித்தார். அவர் அரண்மனையில் இருக்கும் பொழுது போகத்திலே இந்த உடம்பை நான் தளர்வுடைய செய்தேன். இங்கே தவம் என்ற பெயரிலே முறுக்கேற்றி அதை இப்படி எதற்கும் பயன்படாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன். ஆனால் இந்த உடம்பு ஒரு கருவி, அதை சரியான நடுநிலையிலே வைக்க வேண்டும். சரியான முறையிலே அதற்கு ஓய்வு, உணவு இப்படி கொடுத்து வைக்க வேண்டும். அதுதான் யோகம். அதிலே இருந்து இனிய நாதம் கிளம்புவது போன்று ஒரு ஆனந்தமான வாழ்வு இந்த உடலை நாம் சரியான முறையிலே கையாளுவதிலே தான் இருக்கிறது அப்படிங்கிற ஞானத்தை புத்தர் தெரிந்து கொண்டார். பின்பு மத்திம வழி என்பதை இந்த பாரதத்துக்கு அவர் புகட்டுகிறார். அது மாதிரி இந்த உடம்பு ஒரு அற்புதமான ஒரு
கருவியாக அம்பாள் நமக்கு அதை கொடுத்திருக்கின்றால் அதற்கு மிகப்பெரிய சக்தியும் அதில் இருக்கிறது. இதை விவேகானந்தர் இளைஞனாக ராமகிருஷ்ணன் வந்த பொழுது விவேகானந்தருடைய நெத்தியிலே ஒரு காயம் இருப்பதை ராமகிருஷ்ணர் பார்த்தார். இது நரேந்திரன் குழந்தையாக இருக்கும் பொழுது நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த போது மாடியிலே இருந்து உருண்டு விழுந்துறான். விழுகும் பொழுது நெத்தியிலே பெரிய காயம், அதில் ரத்தம் அதிகமாக வெளியேறி மயங்கிய நிலைக்கு போய் விடுகிறான். அதை ராமகிருஷ்ணர் பொருந்து பார்த்துட்டு சொல்றார், அதிகமான ஆற்றல் உன்னுடைய உடம்பில் இருந்து வந்து கொண்டு இருந்தது, ஆனால் இவ்வளவு ஆற்றல் உமக்கு தேவையில்லை என்று அம்பிகை இந்த காயத்தின் மூலம் பெரும்பகுதியை கறந்து எடுத்து விட்டால், இருந்தாலும் இந்த ஆற்றலை கொண்டு இந்த உலகத்தை ஒரு ஆட்டுவான் என்று ராமகிருஷ்ணர் விமர்சனம் செய்கிறார். அப்பவே ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை சொல்லிடுறார், நரேன் உலகுக்கு போதிப்பான். ஆனால் இது மாணவனாக இருக்கக்கூடிய நரேந்திரன் என் மேலே உள்ள அன்பினால பிரியத்தினால தான் ராமகிருஷ்ணர் என்னை பற்றி மிகைப்படுத்தி சொல்லுகிறார் அப்படின்னு அவர் சொல்லுவார், நினைத்தார். ஆனால் எதிர்காலத்தில் இவன் மூலம் அரிய பெரிய செயல்களெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ராமகிருஷ்ணர் குறிப்பாலே முன்பே அவர் உணர்த்தி விட்டார். அப்படி சரீரத்துக்கு காயம் என்று ஒரு பெயர். நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை கழுவி மருந்து போட்டு கட்டு போட்டு அதை பக்குவமாக கவனிக்கிறது மாதிரி நம்ம இந்த உடம்பை கவனிக்கணும். அதை ஒரு உதாரணத்துக்கு சாமி சொல்லும் பொழுது, ஒரு குருவி கூடு கட்டுது, அந்த கூடில் முட்டைகள் இடுது, அந்த முட்டை மேலே அது அடைகாக்குது, அந்த முட்டையெல்லாம் பொறிச்சு குஞ்சுகளாகுது. அந்த குஞ்சுகள் கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு தாய் பறவை பறந்து போய் இறையை தேடி அதை செமிச்சு அது வாயில் ஊட்டி அப்படி குஞ்சுகளை எல்லாம் வளர்க்குது. அப்புறம் அந்த குஞ்சுகளை எல்லாம் புஷ்டி அடைந்து பறக்கும் திறன் வந்ததுக்கு பிறகு தாய் பறவை குஞ்சு பறவை எல்லா பறவைகளுமே அந்த கூட்டை விட்டு பறந்து போகின்றன, கூட்டை புறக்கணித்து விடுகின்றன. அது மாதிரி ஒரு கட்டடம் எழுப்புறதுக்கு சாரம் கட்டுகிறோம். அந்த கட்டடத்தை எழுப்பியானதற்கு பிறகு சாரம் தேவையில்லை. அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் உணர வேண்டும். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பிகையை உணர வேண்டும். அவளை உணர்கின்ற பரியந்தம் ஒரு காயத்தை எப்படி பக்குவமாக ஆறுற வரைக்கும் நம்ம பாதுகாக்கிறோமோ, எப்படி ஒரு குருவி தன்னுடைய கூட அவசியமோ, அது மாதிரி நம்முடைய உடம்பை பாதுகாத்து வைக்கணும். ஒரு சேத்திரம் அம்பாள் இருக்கக்கூடிய இடம். அம்பாள் அருள், அதன் மூலம்தான் அம்பாளுடைய அருளை நாம் பெற முடியும். அப்படி சேத்திர சுரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். அப்புறம் அம்பாளுக்கு மகாமந்திரா சர்வமந்திர சுரூபிணி அப்படிங்கிறதெல்லாம் பேர் உண்டு. மந்திர சுரூபங்களாக அம்பாள் இருக்கின்றாள். எல்லா மந்திர சுரூபமாகவும் அம்பாள் இருக்கிறார். ஒவ்வொரு
ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஓசை உண்டு. அந்த ஓசையை வந்து அனுபூதிமான்கள் மந்திரமாக கொடுத்துருவாங்க. அந்த மந்திரத்தை வந்து அவன் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது மனது விரைவிலே வந்து பண்படுகிறது, மனது தெளிவடைகிறது. தெளிவடைந்த மனது வந்து ஆத்மஸ்வரூபத்தை அதில் வந்து நிலை பெறுகிறது. அந்த மந்திரத்தினுடைய சொரூபத்தை இவன் உணரக்கூடிய திறன் பெற்று விடுகிறான். அதனால் அது இயல்பாகவே வரும். அதனால தான் நம்ம சாமிஜி சொல்லும் பொழுது எந்த தெய்வத்துக்கு நமக்கு மனது இஷ்டமாக இருக்கு அது கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் ஈடுபாடோடு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு நம்ம விவேகானந்த சாமி சிறுவனா நரேந்திரனாக இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சீதாராமன். இந்த சீதாராமன் விக்கிரகத்தை வைத்து கொண்டு தான் அவர் வழிபாடு செய்வார். அது மாதிரி இந்த காலத்தில் வந்து அருள் தாகம்தான் முக்கியம். குருமாரை தேடி போகாத அவங்க வந்து உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணிடுவாங்கன்னு சாமி சொல்லுவாங்க. அது மாதிரி நரேந்திரனுக்கு ஒரு மிஸ்கைட் ஆகிப்போச்சு. அவங்க பணக்காரனா நரேந்திரன் பணக்கார வீட்டில் பிறந்தவர். அவங்க அப்பா வக்கீலாக இருந்ததுனால அவங்க வீட்டில் வந்து குதிரை கோச்சு வண்டி இருந்தது. அந்த வண்டிக்காரன் அவனோட நரேந்திரனுக்கு நட்பு. அவங்க ரெண்டு பேரும் உரையாடும் பொழுது அந்த வண்டிக்காரன் சொல்கிறான், இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. திருமணத்துக்கு பிறகு தான் வந்து ராமனே வந்து 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டிய கஷ்டமெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நரேந்திரனுடைய மனதில் பதிந்து விட்டது. அந்த திருமணம் செய்து கொண்டதுனால தான் வந்து இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதாராமனுடைய விக்கிரகத்தை தூக்கி எரிந்து விடுகிறான். எரிஞ்சிட்டு அழுகிறான். அப்போ அம்மா வர்றாங்க, ஏண்டா அழுகிற? இந்த மாதிரி நான் வந்து இனி நான் ராமனை கும்பிட மாட்டேன் அப்படின்னு அழுகிறான். சரி அதனால என்ன, நான் வந்து காசி விஸ்வேஸ்வரரை வந்து பிரார்த்தனை பண்ணி அவருடைய வரத்தினால நீ பிறந்த, உனக்கு ஏற்ற விக்கிரகம் சிவன், அந்த சதாசிவன் தியானத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் உனக்கு வாங்கி தர்றேன், அழுகாதேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த விக்கிரகத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அன்னையிலிருந்து சிவ மந்திரத்தை ஓதிக்கொண்டு சிவ வழிபாடு செய்கிறான். ஆனால் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தவுடனே ராமகிருஷ்ணர் நரேந்திரனை விவேகானந்தரை பார்த்தவொடனே கேட்குறார், நீ என்ன மந்திரம் சொல்ற? சிவ மந்திரம். உனக்கு உரியது சிவ மந்திரம் கிடையாது, ராம மந்திரம். ராமனுடைய மந்திரத்தை சொல்லு அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்றார், மாற்றி அமைக்கிறார். ஏன் அப்படின்னா சிவனுக்கு இஷ்டமூர்த்தியாக இருக்கிறது ராம மந்திரம். சதா சர்வகாலமும் சிவன் வந்து ஓதிக்கொண்டிருப்பது ராம மந்திரம் என்கின்ற தாரக மந்திரம். இந்த ராம மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது. ஹரா உமா, இது ரெண்டு ஹரா உமா அப்படின்னு தொடர்ந்து சொல்லும் பொழுது ராமானு மாறிடும். அப்படி சக்தி மிகுந்தது அம்பாளுடைய மந்திரத்துக்கு நிகரானது ராம மந்திரம். அது சிவன் வந்து சதா உச்சரித்து கொண்டு வருகிறான். ஆனால் விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் சிவஸ்வரூபம், அவனுக்கு இஷ்டமூர்த்தி வந்து ராம மந்திரம்.
அதனால் வந்து ராமகிருஷ்ணர் சொல்ற சிவமந்திரம் அல்ல உனக்கு உரியது ராம மந்திரம், ராம மந்திரத்தை சொல்லு அப்படின்ன ஒன்று தான் ராமகிருஷ்ணன் ராம மந்திரத்தை விவேகானந்தர் பிடிக்கிறார். அது வந்து ஒரு அறைக்குள்ள தடுமாறிக்கிட்டு இருக்கிறவன் வாசல் வெளியே வர்றது மாதிரி உடனே அவருடைய மனதில் வந்து தெளிவடைந்தது. மிக உயர்ந்த ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு அவரை போனார். அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குமே ஒவ்வொரு ஓசை உண்டு. அந்த ஓசையை வந்து அனுபூதிமான்கள் கண்டறிந்து அதற்குரியதை வந்து அவர்களுக்கு மந்திரமாக கொடுக்கிறார்கள். அதை ஜெபிக்கும் பொழுது, தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது மனது விரைவிலே பண்படைகிறது. அதெல்லாம் புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படிங்கிறது அம்பாளுக்கு ஒரு பேர். சிரவணம், நல்ல கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்கள் அப்படி தாளத்தோடு பாடும் பொழுது அது மனதை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். அது மாதிரி தியானம் பண்ணுவது, கீர்த்தனம் பண்ணுவது, இதெல்லாம் வந்து சிறு குழந்தைகளுக்கு அவர்களே அதில் ஈடுபடும்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பெரியசாமி சொல்லுவாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி வைத்து பெரியவர்கள் அந்த பூஜை கீர்த்தனையிலே ஈடுபடும் பொழுது சிறார்களும் அதை பார்த்து பழகி கொள்வார்கள். அந்த ஞானமானது யாரும் புகட்டி வருவது கிடையாது. அது தன்னாலே உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடியது அப்படின்னு அதான் உண்மை. புகட்டி வருவதல்ல ஞானம். சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டால் தன்னாலே மனதிலே வந்து அந்த ஞானம் வெளிப்பட்டு விடும். அதான் வந்து ஒரு மகான் ஒருத்தர் தேச சஞ்சாரம் பண்றார். ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது ஒரு இளைஞன் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு வந்து ஞானத்தை புகட்டுங்கள்னு கேட்குறார். அவர் ஞானம் புகட்டி வருவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஊருக்கு போகும்பொழுது அந்த பையன் விடாமல் அவரை பின்தொடர்றான். அடுத்த ஊரில் போய் அவங்க ஒரு சத்திரத்தில் தங்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு திருடனுடைய வீடு. அந்த திருடன் அங்கே திருடனு அவனுடைய மகனும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பாஷணை. பையன் கேட்குறான், எனக்கு வயசாயிருச்சு அப்பா, எனக்கு திருட்டு தொழில் கற்றுக் கொடு அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறார், கற்றுக் கொடு, திருட்டுக்கு தொழில் வந்து கற்றுக் கொடுத்து வர்றது இல்லைடா அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படியோ இன்னைக்கு எனக்கு அது கற்றுத்தான் கொடுக்கணும் அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. அப்போ இந்த மகான் சொல்ல அதை பின்தொடரு அப்படின்னு. அங்கே போனால் அப்பனும் பிள்ளையும் ஒரு வீட்டில் அதில் கண்ணை போடுறாங்க. 2 பேரும் உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போயிட்டு ஒரு பெட்டி இருந்தது, அதை திறந்து அதுக்குள்ளே பையனை உள்ளார போட்டு பூட்டி விட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்துருக்கு. அதை கிள்ளி விட்டுட்டு ஓடியாந்துடுறான் அப்பாங்க. உள்ள வந்து அழுதுன உடனே படுத்திருந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த வீட்டில் வந்து கண்ணை போட்டிருக்கு, ஓட்டை போட்டிருக்கு. அப்போ இங்கே திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி பார்த்தா பொருள்லாம் எடுக்கிறது இருந்தபடி இருக்குது. சரி நம்ம எல்லாம் எச்சரிக்கையாக இருப்போம், இந்த பெட்டியில் ஒரு புதியவரை படுக்க வைப்போம்னு படுக்க வைக்கிறாங்க. பெட்டிக்குள்ளே இருக்கான், பெருச்சாலி மாதிரி நோண்டுறான். உள்ளார பெருச்சாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறக்கிறாங்க. யான்னு அலறான். எல்லாம் பயந்து விழுந்துடுறாங்க. முடியாடுறவன் கிணத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ இதுக்குள்ளே அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லி இவங்கெல்லாம் ஓடி வந்தவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவன் திசை திருப்பிட்டு ஓடியாந்துடுறான். அப்பாட்ட சொல்கிறான், அப்பா என்னப்பா இப்படி பண்ணிவிட்டேன், திட்டு தொழில் கட்டுத்தானேன்னு சொல்லிவிட்டு என்னை பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டிட்டேன், என்னடா நடந்தது, நான் பெருச்சாலி மாதிரி நோண்டேன், அவங்க திறந்தாங்க, ஆணு கத்தின பேயின்னு பயந்துட்டாங்க,
ஏன்னா சும்மா தான் உடையாந்தியா இல்லை இந்த கொண்டாந்துறீங்க அப்படி ஒரு பை நிறையா அந்த பெட்டிக்குள்ளே இருந்த பொருள்லாம் கொண்டாந்து அப்பாட்ட கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லியா கொடுத்தேன், அதனால் வந்துருச்சு பார்த்தியா. அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுட்டா ஞானம் தன்னால் வரும். அதனால் புண்ணிய சிரவண கீர்த்தனா அந்த மாதிரி அம்பாளுக்கு அன்பாளை உணரக்கூடிய சூழ்நிலைகளை வகுத்து வைத்து விட்டால் அவங்க வழிபாடு செஞ்சு தானே வந்து அம்பாளை உணர்வார்கள் என்பது நம்ம பெரியசாமியுடைய தத்துவம். ஜெய் ஸ்ரீ பராசக்தி மகாமாயிக்கு. जय पराशक्ति महामाई की नमो नमः। या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शक्तिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु चेतने तद्विधीयते नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु क्षुधारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु श्रद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु कान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता
सर्वभूतेषु पुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु भ्रान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः इन्द्रियाणाम् अधिष्ठात्री भूतानां चाखिलेषु या भूतेषु सततं तस्यै व्याप्तिदेव्यै नमो नमः श्रीरूपेण या कृष्णम् एतद्व्याप्यस्थिता जगत् नमस्तस्यै नमस्तस्यै